ஹலோ, குட் ஈவினிங். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட முடியல, பட் இன் பிட்வீன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோலையும் சரி, அதற்கு முன்னால் வந்து ப்ரீ மார்க்கெட் போட முடியல, ஒரு யூடியூப் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த கிளிப்பை வந்து கரெக்டாக பாருங்கள். மேக்ஸிமம் டார்கெட் 23,280 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு போட்டது. எக்ஸாக்டாக 23,280 எக்ஸாக்டாக ஹிட் ஆச்சு. இந்த 23,100 லைனை வந்து நேற்று ப்ரீ மார்க்கெட் ப்ளஸ் போஸ்ட் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கிருந்தேன். ஈவன் அதுக்கு முதல் நாள் கூட வீக்கெண்டில் போடும்போது அப்போவே வந்து இந்த ட்ராப் பண்ண லைன் தான் 23,100 எக்ஸாக்டாக நேற்று சப்போர்ட் எடுத்தது. ப்ளஸ் இன்றைக்கும் அதே சப்போர்ட் எடுத்தது. இன்றைக்கி மார்னிங் வந்து யூடியூப் போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த 23,280 எக்ஸாக்டாக வந்து ஹிட் ஆச்சு. ஈவன் இன் பிட்வீன் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், அதுலேயுமே வந்து அது ஹிட் ஆச்சு. நான் வீடியோ போடும்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் சம்வேர் ஹியர் இந்த இடத்துல தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. நான் அப்போவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா, இது வந்து வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. இன்கேஸ் யாராவது இந்த ஏரியாவில் வந்து 280 அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கணும். எக்ஸாக்டாக 23,280 மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்னிங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் மிட் வீடியோ நடுவில் போட்ட ஆஃப்டர்நூன் போட்ட வீடியோலையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லைன் வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ நாளைக்கு என்ன வந்து பிளானிங் என்ன இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஏர்லி மார்னிங் 6:30 ஓப்பன் ஆகும். என்ன இருக்கும் என்னன்னு தெரியாது. பட் ஒரு ரஃப் ஐடியா, ஆல்மோஸ்ட் ரஃப் ஐடியாவில் ரிஜிட் ஐடியா தான். என்னென்னா, நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஆர் ஸ்லைட்லி கேப் டவுன் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலுமே வந்து ஃபைனல் லைன் வந்து 23,180 அந்த லைனே வந்து ட்ரா பண்ணி வச்சிடலாம். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். மார்னிங் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. மேபி ஃப்ளாட் டு கேப் டவுன் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை, ஃப்ளாட் டு கேப் டவுன். பட் 23,180 இந்த பாருங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 23,180 இதுதான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட். இங்கே வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம லாங்கை வந்து எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து தான் வந்து பிரேக்கப் ஆகணும். ஸோ நாளைக்கு வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா 23,180 இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். இது எங்கே ஓப்பன் ஆனாலும் இன்கேஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து தான் ஆகணும். சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா புலிஷாக தான் இருக்கும், மேலே தான் போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,180 இட்ஸ் அ மேக்ஸிமம் டவுன். 180 வந்து எக்ஸாக்டாக வந்து பவுன்ஸ் ஆகணும். இது கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்கேஸ் போனாலும் வந்து ஷார்ட் பண்ணாதீங்க, ஷார்ட் ட்ரேடு வந்து எடுக்க வேண்டாம். இன்கேஸ் போனாலுமே வந்து 23,180 இதை கிராஸ் பண்ணும்போது லாங் ட்ரேடே வந்து போங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதே டைம் வந்து 23,280 கிராஸ் பண்ணி போகுமா நாளைக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக போகும். அடுத்த ஒரு லைன் வந்து 23,400 வச்சுருக்கேன். இது வந்து பாசிபிளி கேன் ரீச் 23,400. இந்த லைனுக்கு வந்து கன்ஃபார்மாக வர முடியும். ஓகே, தேங்க்யூ. இதை வச்சுட்டு உங்களுடைய ஐடியாவையும் வந்து மிங்கிள் பண்ணி ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஐடியா வாங்க. தேங்க்யூ.